Hi guys and welcome back to Kama Crypto. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because கிரிப்டோ காயின்ஸ் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல உங்களுக்காக டே டு டே பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அன்னைக்கு வந்து அப்படி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நியூஸுங்க. ஒரு மிகப்பெரிய ஹேக், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டாப் ஹேக்ஸ் கிரிப்டோ கரன்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நடந்திருக்குங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா பிட்காயின் ஆல்மோஸ்ட் 2 to 3% வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. என்ன ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா டிஎம்எம் பிட்காயின். ஸோ ஜப்பான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎம்எம் பிட்காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குங்க. ஸோ இந்த கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4500 பிட்காயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லீகலா மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த 4500 பிட்காயின்ஸோட வேல்யூ என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சுமார் 48 மில்லியன் என், அப்படி இல்லை அப்படின்னா $300 மில்லியன் சொல்லலாம், இல்லை சுமார் 240 crores கூட சொல்லலாம். ஸோ இவ்வளோ வேல்யூ மதிப்பில்லான பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பிட்காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்லீகலா வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மூவால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேனிக் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல நடந்திருக்கு. அண்ட் அதோட விளைவு தான் வந்து இன்னைக்கு பிட்காயின் ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3% வந்து பாத்தீங்கன்னா ஃபால் டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த பேஸ் பண்ணி இந்த டிஎம்எம் பிட்காயின் அப்படின்ற ஏஜென்சி என்ன ப்ரோ சொல்றாங்க, ஏன்னா இது எல்லாமே மக்களோட பிட்காயின்ஸ், அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச்ல வந்து வச்சிருப்பாங்க, பிட்காயின்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. இப்போ அவங்க பிட்காயின்ஸ் எல்லாமே மூவ் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க என்ன ப்ரோ பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ டிஎம்எம் பிட்காயினுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காங்க அப்படின்னா, எவ்வளவு அளவுக்கு பிட்காயின் வெளியே போச்சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நாங்க பிட்காயின் வந்து இப்ப உள்ள வாங்கிடுவோம். இப்போ 4500 பிட்காயின் வந்து யாரோ இல்லீகலா மூவ் பண்ணிருக்காங்க, எக்ஸ்சேஞ்சில் ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னா அந்த 4500 பிட்காயின்ஸ் நாங்க ஃபர்ஸ்ட் திருப்பி இன்ஃப்ளோ உள்ள கொண்டு வந்துட்டு அது இன்டாக்ட், அதாவது ஒரு சைடு அந்த பிட்காயின் எடுத்தவர்கிட்ட இருந்து கேஸ் நடந்துட்டு இருக்கும், இன்னொரு சைடு இவங்க அந்த பிட்காயின்ஸ் உள்ள எடுத்துட்டு நாங்க வந்து கஸ்டமர்ஸோட இதை வந்து நாங்க சேஃபா வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ கஸ்டமர் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஷூரன்ஸ் வந்து டிஎம்எம் பிட்காயின் ஏஜென்சி வந்து கொடுத்துட்டாங்க. பட் இன்னொரு சைடு இந்த யார் இதை பண்ணாங்க, இந்த இல்லீகலா இதை மூவ் பண்ணாங்க அப்படின்றதுக்கான தேடல் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு டிஎம்எம் பிட்காயின் அந்த ஆக்ட் அதே டைம்ல பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இன்ஃபிளேஷன் ரேட் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நம்பர்ஸா வந்து வந்திருக்கு. அதாவது அவங்க ஊர் எக்கனாமிக்கு சாதகமான ரேட்டா வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அதுவும் அந்த நியூஸும் இந்த நியூஸும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஓரளவுக்கு காப்பாத்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டிஎம்எம் பிட்காயின் ஆக் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஆக், ஆல்மோஸ்ட் $300 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூட்டனைஸ் ஆயிருக்கு, கம்மியா இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸா இருக்க போதும். பேரலா அதுக்கான இந்த யூஎஸோட இன்ஃபிளேஷன் ரேட் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பிக்கை தரவும் வந்ததால அதோட லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய அஃபெக்ட் ஆகல. சப்போஸ் இன்னைக்கு அந்த யூஎஸோட ரேட் மட்டும் வராம போயிருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு 6 to 7% வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் ஃபால் வந்து நம்ம பார்த்திருக்கலாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்குற நியூஸ். ஏன்னா எவ்வளவு பெரிய எக்ஸ்சேஞ்சா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த ஹேக் அப்படின்றது நடக்கும். ஸோ அது நம்ம பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சேஃபான இடத்துல ஃபண்ட்ஸை வச்சிருங்க. அண்ட் உங்க வேலட்ஸோட கீஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபா வச்சிருங்க. ஏன்னா டிஎம்எம் பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஜப்பான்லேயே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் கிரிப்டோ வச்சிருக்கக்கூடிய வேலட்ஸ். அண்ட் அதுவும் இல்லாமல் ஜப்பான்ல இந்த மாதிரி நடக்கின்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சேஃபஸ்ட் கண்ட்ரி, ரொம்ப பெரிய லெவலில் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்காத கண்ட்ரி. இப்போ யூஎஸ் போல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா ரொம்ப டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும், எல் செல்வடார் அப்படி இல்லை. பட் ஜப்பான்ன்றது அவங்க இப்போதான் புதுசாக ஒன்று வச்சிருக்காங்க. அப்படின்னு இருக்கும் போதே அவங்க இது மாதிரி ஆக்ட் நடக்குது அப்படின்னா ஒரு சில கன்சர்ன்ஸ் ஜப்பானீஸ் பீப்புள் கிட்ட வரும் இந்த கிரிப்டோ கரன்சி பேஸ் பண்ணி. ஸோ அதெல்லாம் எப்படி இந்த மார்க்கெட் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த ஒரு பிரேக்கிங்கான நியூஸ். அண்ட் தட்ஸ் வை பிட்காயின் இஸ் ஆப்வியஸ்லி டவுன் டுடே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கர்மா கிரிப்டோ. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா மறக்காம கர்மா கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் இந்த கிரிப்டோ கரன்சி வேர்ல்டு நடக்கிற எல்லா நியூஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் மூலமா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ.